ஆண்டவரே, இந்த நேரம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தையால் நீ எங்களோட பேசுங்க. எங்கள் கண்களே, எங்கள் இருதயங்களே, எங்கள் காதுகளை திறந்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள்விப்பட்டாவே. ஆமென். இன்றைக்கு நாங்கள் வாசித்த வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை நமக்கு மனம் திரும்புதலை உண்டாக்கும் என்பதை நாங்கள் தியானிப்போம். The word of the Lord will bring repentance to us. தேவனுடைய வார்த்தை நமக்கு மனம் திரும்புதல் உண்டாக்கும். தேவன் நம்மளோட பேசுகிறவராயிருக்கிறார். The Lord talks to us. எல்லா தேவர்களை ஆராதிக்கிற, தேவர்கள் நினைத்து ஆராதிக்கிற அநேக தேவர்கள், அந்நிய தவறான தேவர்கள் இருக்கிறாங்க. There's only one God who can talk to us. It is Jesus Christ. நம்மளோட பேசுற ஒரே ஒரு உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். அவருடைய வார்த்தையால் அவர் பேசுகிறார். அவர் பேசும்போது அதை நாங்கள் நன்றாக எடுத்துக்கொள்வது நமக்குள்ள மனம் திரும்புதலை அது கொண்டு வருகிறது. The Lord's word will bring repentance to us when He speaks to us and when we receive it properly. தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையால நம்மளோட பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை அது உயிர், அது ஜீவனாய் நம்மளோட பேசுகிறது. The word of God talks to us alive and fresh. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அநேக ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட வேதமாக இருந்தாலும் நாங்கள் வாசிக்கும் போது அதுக்கு ஜீவன், அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்து நம்மளோட பேசுகிறது. The word of God speaks. There's no doubt the word of God speaks. But for some people it brings repentance. For some it does not. நம்ம தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நன்றாக எடுத்துக்கொள்வது அது நமக்கு மனம் திரும்புதல் கொண்டு வருகிறது. ஆனால் சில பேருக்கு அது மனம் திரும்புதல் கொண்டு வருவதில்லை. முதலாவது நாங்கள் வேதத்திலிருந்து வாசிப்போம். How the word of the Lord is there amongst us. நம்ம மத்தியில தேவனுடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறது, எப்படி நம்ம மத்தியில வாசம் செய்கிறார், எப்படி நம்ம மத்தியில பேசுகிறார். இது ஒரே சாப்டர்ல அது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. In Jeremiah chapter 36 all different types of God's word is written. முதலாவது யாராவது வாசிங்க, எரேமியா 36:1. Jeremiah chapter 36 verse 1. In the past, in the 4th year of Jehoiakim, the son of Josiah, the king of Judah, thus came the word of the Lord to Jeremiah. இதோ எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. தேவனுடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்தது. தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது. The Lord's word comes to us. We are not the one to initiate the conversation with God. நம் மத்தியிலே நாங்கள் தேவனோடு இணைக்கும்படியாய் அதற்கு முதல் படியாய் நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை. We are not the first people to talk to God. தேவனோடு பேசுகிறது முதல் நாங்கள் இல்லை, மனுஷர்கள் இல்லை. மனுஷர்கள் தேடுவதில்லை. மனுஷர்கள் மறந்து போவாங்க, மனுஷர்கள் தூரமா இருப்பாங்க. ஆனால் கடவுள் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். The word of the Lord came to Jeremiah. The Lord, வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். The Lord wakes up his servant in the morning and he gives his word. இதோ அதிகாலையில் தேவன் அவருடைய ஊழியக்காரரை எழுப்பி அவங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறாங்க. அதிகாலையில் ஜனங்களை எழுப்பி வார்த்தை கொடுக்கிறாங்க. ஜெபிக்கும் போது வார்த்தை கொடுக்கிறாங்க. இது எல்லாமே செய்வது தேவன். என்றால் அவர் பேச விரும்புகிறார். Because he is a God who speaks. He speaks every day. He wants to speak every day, not just sometime long back, but he wants to speak every day. So முதலாவது we have to humble ourselves to know that we are not the one to start the conversation. God starts the conversation.
இந்த இந்த ஐக்கியத்துல தேவன் தான் ஆரம்பிக்கிறார், தேவன் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. Then the Bible says, take a scroll of a book and write on it all the words that are spoken to you against Israel, against Judah from the time of Josiah. இதோ நான் சொல்ற இந்த வார்த்தைகளை, நான் சொல்ற இந்த காரியங்களை நீ எழுதி வைக்க வேண்டும். நாங்கள் முதலாவது பார்க்கிறோம், the written word of God, தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுதி அதை சேஃபா வச்சிருக்கிறாங்க, எழுதி பத்திரமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதை பத்திரமா வைத்தாங்க. இப்ப கூட கடவுள் சொல்றாங்க, the word of the Lord and write it down. எத்தனை பேருக்கு டைரிஸ் எழுதுற பழக்கம் இருக்குது எனக்கு தெரியல. எத்தனை பேர், how many of you maintain a journal? How many of you maintain a record? When the Lord is telling something, before we forget, we should write it. இது தேவன் ஒரு காரியத்தை சொல்லுவதை நாங்கள் மறக்காததுக்கு முன்னே எழுதி வச்சிடணும். நிறைய விஷயத்துல நான் எழுத மறக்கும் போதே ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரத்தை கழிச்சு மறந்து போறோம். We forget what the Lord told us. So அதனால தேவன் சொல்லுவதை எழுதி வைக்க வேண்டும். பொன்மனதாண்டி ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க, நான் ப்ரேயர் புக்ல எல்லாமே எழுதி வைக்கிறேன், எதுன்னு ஆன்சர் பண்ணாங்க அதை கூட டிக் பண்ணி வச்சிருக்கிறேன், இன்னும் கிடைக்க வேண்டியது அது அப்படியே இருக்கிறது. I encourage everybody to write what the Lord is telling you. எப்படி பாடல் வருகிறது? How do we compose songs? It is the Lord giving us something and we write it down. தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாங்க, நாங்கள் எழுதி வைக்கிறோம். Anyways, the written word of God is the Bible. தேவன் எழுதப்பட்டு, தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டு உங்கள் கையில இருப்பது வேத வசனம். எத்தனை பேர் வேதம் இருக்குது? எடுத்து காமிங்க. How many of you have the Bible? Rise it and lift it. This is not a simple book. This is the word of the Lord. இது என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. இருக்கிறவங்க எடுத்து சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேதம் நமக்கு கையில இருக்கிறது. ஆனா அநேக நேரத்துல இது என்ன என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். ஆனா இல்லைன்னா we take it for granted. இதோ கடவுளுடைய வார்த்தை இது என்பதை சில நேரத்தில் நாங்கள் மறந்து போகலாம். The first is the written word of God. verse 4வது வசனத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. 4வது யாராவது வாசிங்க. Then Jeremiah called Baruch the son of Neriah. Baruch wrote on the scroll of the book the instruction of Jeremiah, all the words of the Lord which he had spoken to them. இது தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இதோ இவர் பாருக் என்றவர் எழுதி வைத்தார். He wrote the word of the Lord, everything which was spoken. யாராவது சொல்றீங்களா பைபிள் எவ்வளவு மொழியில டிரான்ஸ்லேட் பண்ண இருக்குது? யாராவது கெஸ் பண்ணுங்க. Can you translate how many different languages Bible is written in? It's written in about 2000 language. 2000 மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அநேக பேர் ஜீவனை கொடுத்தாங்க, அதுக்கு அநேக பேர் அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. So only one reason the word of the Lord should go to people. இதோ இந்த தேவ வார்த்தை ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று எழுதி வைத்தாங்க. தமிழ்ல பைபிள் எழுதினது யாரு? C.N. Paul. நீங்க திருச்சிக்கிட்ட போனீங்கன்னா தயவுசெய்து போய் போங்க, பாருங்க. இதோ முதல் பிரிண்டிங் பிரஸ் வரும்போது நமக்கு பைபிள் கிடைச்சிச்சு. பைபிள்ல எழுதினாங்க 2000 மொழியில வேதம் எழுதப்பட்டது. இன்றைக்கு கூட நிறைய ஜனங்கள், நிறைய மிஷனரிங்க ஒரு இடத்துல போய் அவங்களுடைய பாஷையை கற்றுக்கொண்டு அவங்களுடைய மொழியில வேதத்தை எழுத இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. Because the word of the Lord, இது தேவனுடைய வார்த்தை.
இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், யாராவது வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. ஓகே, 4வது வசனம் வாசிங்க. அவனுடைய வாய் சொல்ல, இங்க நாம் என்ன பார்க்கிறோம்? The spoken word of the Lord. தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டது, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது, தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்க ஆராதனையில உட்காரும்போது இது தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற நேரம், தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற நேரம். The Lord speaks by his servant. அவருடைய ஊழியக்காரர் மூலமாய் அவர் பேசுகிறார். பேசப்பட்ட வார்த்தை அநேக நேரத்தில் தேவன் நம்மளோட பேசுகிறார், நம்முடைய இருதயத்தில் பேசுகிறார், நம்முடைய சிந்தனையில பேசுகிறார். சில நேரத்தில் தேவன் டைரக்டா பேசுறாங்க, சில நேரத்தில் தரிசனத்துல பேசுறாங்க. தேவன் அவருடைய ஊழியக்காரர் மூலமாய் வார்த்தையால பேசுறாங்க. The word of the Lord is professed and preached and spoken. தேவனுடைய வார்த்தையை சொல்ல தேவன் ஜனங்களை, மனுஷர்களை பயன்படுத்துறாங்க. இதோ நம்முடைய வாய் பயன்படுகிறது. நம்மளை தேவன் பயன்படுத்தி அவருடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறார். முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் the written word of God, secondly the spoken word of God, மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம் the read word of God. ஆறாவது யாராவது வாசிங்க. Thank you. You go and read from the scroll which you have written at my instruction. இதோ நீங்க என்ன சொன்னதை எழுதுங்க, நீங்க போய் படிங்க. நிறைய சூழ்நிலை நாங்கள் ஹிஸ்டரியில பார்க்கிறோம். அநேக பேருடைய வாழ்க்கை தொடப்பட பைபிள் ரீடிங் டைம்லே தேவன் அவங்களோட பேசியிருக்கிறார். வேதம் வாசிக்க வரும்போது as we come here, I also keep telling whenever people come to read the Bible here, come here. When God gives an opportunity to read the Bible, just read the Bible with all diligence. Just the reading of the Bible can touch somebody. அந்த வேதம் வாசிக்கும் போது அதிலேயே தேவன் மற்றவர்களோட பேசுவாங்க. So I urge all people, whenever you come to read the Bible, please keep the Bible here. நீங்க வரும்போது பைபிள் இங்க வெச்சுக்கோங்க, இங்க வெச்சு மைக் கரெக்டா வெச்சுக்கோங்க, கரெக்டா ஆன் பண்ணுங்க, பொசிஷன்ல வெச்சுக்கோங்க, சவுண்ட் இருக்குதான்னு செக் பண்ணுங்க, படிங்க. தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போதே அது வேலை செய்யும், அது கிரியை செய்யும். You just keep reading. நமக்கு சில நேரத்தில் தெரியாது, oh I am reading, but you keep reading the Bible, then you will know that the Lord is speaking to you. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில பைபிள் வாசிச்சோம்? நம்ம நினைச்சு பார்க்கலாம். எத்தனை பேர் அதிகாலையில எந்திரிச்சு வேதத்தை வாசிக்கிறோம்? When I am reading, the Lord is speaking. இதோ நான் வாசிக்கும் போது தேவன் என்னோட பேசுகிறார். நான் வாசிக்கும் போது தேவன் எனக்குள்ள கிரியை செய்கிறார். இந்த வார்த்தைக்கு ஜீவன் வருகிறது. இந்த வார்த்தையில ஒரு தேவன் நம்மளோட பேசுகிறார். And we should read the Bible. நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், if there are 100 Christians, at least 60 people don't read the Bible. 100 பேர் இருக்கிறாங்கன்னா 60 பேர் பைபிள் வாசிக்கிறதில்லை. Why are we not reading the Bible? Don't we know it is God's word? இது தேவனுடைய வார்த்தை எனக்கு தெரியும் போது I will have my heart to set to read the Bible. I don't want to ask how many of you reading the Bible, but my prayer is read the Bible and God will be talking to you. நீங்கள் வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுவார்.
லாஸ்ட் இன்னொன்று நாங்கள் பார்க்கிறோம், the spoken word of God and the heard word of God. இதோ நீங்கள் வாசிக்குவதை ஜனங்கள் கேட்பாங்க. யாராவது வாசிங்க. ಇದು ಎಲ್ಲ ಯಹೋವನಿಗೆ ಕೇಳಿಸುವಂತೇನೆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕು. இப்பொழுது கூட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க. As you hear the word of God, the Lord is speaking to you. And again I insist, போன வாரம் சொன்னபடி, the time you're coming to church is a time for God to hear from God. Please keep away all the distractions. எல்லா காரியங்களையும் எடுத்து வைங்க. மொபைல்ல பேக் பண்ணி வைங்க. நமக்கு அவசரம் இருந்தா அது வேற, ஆனா மொபைலை நாங்க எடுத்து வைக்கணும். நம்ம சும்மா அங்கேயே போக கூடாது. நாங்க தேவனுடைய சமூகத்துல இதோ தேவனுடைய வார்த்தை எனக்கு கேட்க வேண்டும் என்று நான் அமர்ந்திருக்கிறேன். I come here thinking, Lord, you talk to me. இதோ இப்பொழுது நாங்கள் பேசுவதே அதுக்கு நிறைய விஷயங்கள் தடையாக வருகிறது. சாத்தான் தடையாக கொண்டு வருகிறான். அதை எடுத்து போட்டு தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும். If somebody is saying, I want to hear from the Lord, there are 4 ways the Lord is speaking: by written word of God, by spoken word of God, by the read word of God, and by hearing the word of God. ஆண்டவரே என்னோட பேசினேன்னு சொல்வது, தேவன் நமக்கு 4 விதத்துல பேசுகிறார். நான் வேதத்தை வாசிக்கும் போது, நான் பிரசன்னத்தை நான் ஜனங்கள் சொல்வது கேட்கும் போது, நான் சொல்லும் போது சொல்லப்படுகிறது. வேத வார்த்தை சொல்லப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது, கேட்கப்பட்டிருக்கிறது. And God is speaking through all these ways. எல்லா விதத்திலும் தேவன் நம்மளோட பேசுகிறார். அவர் பேசி இந்த எல்லா வார்த்தையை சொல்லி தேவன் சொல்றாங்க, இதோ இந்த வார்த்தை நீங்க போய் படிங்க. அந்த நேரத்துல I tell you, let the people fast on the day of fasting. Let them hear the word of the Lord. இதோ இந்த உபவாச நாள்ல ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கட்டும். இந்த உபவாச நாள்ல தேவன் சொல்லுவதை அவங்க அறிந்து கொள்ளட்டும். அப்போ உபவாசம் என்பது அங்க என்ன வருகிறது? Why do we fast? எதுக்காக நாம உபவாசம் இருக்கிறோம்? யாராவது சொல்லுங்க, எதுக்காக நாம உபவாசம் இருக்க நாம முயற்சி செய்றோம்? Why do we fast? Why should we fast? நம்ம மனசுல இருக்கிறது நிறைவேறணும். ஓகே, வேற எதுக்கு ஃபாஸ்ட் பண்றோம்? தேவனோட இணைந்து இருப்பதற்கு வேற எதுக்கு ஃபாஸ்ட் பண்றோம்? அவரோட அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவரோட உறவாடுவதற்காக. I don't know how many of you are fasting, but if your health permits, I would say please fast at least once in a while. நமக்கு வயிற்றுல நமக்கு எப்பவுமே சாப்பிட்டு இருந்தா வயிறு கெட்டு போகுது. ஃபாஸ்டிங் இருக்கும்போது கிட்னிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கிறது. அதே மாதிரி நம்ம எப்பவுமே செழுமையா இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க சில காரியங்கள் தடையாக இருக்கிறது. அப்பொழுது நாம் பட்டினியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, நமக்கு சில காரியங்களை எடுத்து வைக்கும் போது, fasting is not just physically food but starving from many things to say, oh Lord, I am coming to hear from you. அப்பா, நான் உன்னோட நீ சொல்லுவதை நான் கேட்க வேண்டும். அப்பா, போன வாரம் நாம் பார்த்தோம், தேவன் கை காலை கீழ்ப்பது விரும்புவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் காத்திருங்க. You fast and you wait for me that I will talk to you. Fasting என்பது it's a preparation. தேவன் என்னோட பேசணும் என்பதற்கு ஒரு ஆயத்தம். நீங்க ஆயத்தப்பட வேண்டும். ஏனால் நான் உங்களோட பேசுவேன். I'm telling you, prepare and anticipate. Have a heart to receive the word of God and he will talk. ஆண்டவரே, நீர் என்ன பேசுகிறீர் நான் கேட்க வேண்டும். அவர் பேசுவார். நீர் என்ன பேசுகிறீர்
நான் கேட்க வேண்டும் காத்திருக்கிறேன். அவர் வெளிப்படுத்துவார். It's a time to honor the Lord, to say, Lord, we set a time aside. அப்பா, இந்த நேரத்தை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். Again, I don't know how many of you are keeping a time at home to pray, but it's always good to keep a time. ஒரு நேரத்தை வைங்க, ஒரு டைமை எடுத்து வைங்க, ஒரு நாளை எடுத்து வைங்க. தேவன் உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன், நீர் என்னோட பேசுங்க, நான் உபவாசத்தில் இருக்கிறேன். And we can give many reasons, many things where God talks to us, and certainly God can talk to us in any way, in any time. But it's always good to rise in the morning and wait on the Lord. அதிகாலையிலே எழுந்து நான் தேவனுக்காக காத்திருக்கிறேன். ஒரு நாள்ல நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நான் காத்திருக்கிறேன். அநேக நேரத்தில் நாங்கள் சில நாட்கள் அமர்ந்து இருக்க வேண்டும். You have to wait for some time. போன வாரம் நாங்கள் பார்த்தோம், 10 நாள் கழிச்சுதான் தேவனுடைய வார்த்தை ஊழியக்காரருக்கு வந்தது. And wait and wait and wait on the Lord, and that He will talk to you. He will come and He will say, my servant is seeking me, I will talk to you. But are we really waiting for the Lord? அப்பா, நீர் என்னோட பேசுங்க, நான் காத்திருக்கிறோமா? Every time we come on a Sunday to church, are we really anticipating you talk to me? அப்பா, நீர் என்னோட பேசுங்க என்று எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் வருமா? அப்பா, இந்த நாளுடைய வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும், எதிர்பார்ப்புகளோடு வருமா? சில பேர் இருக்கிறாங்க, மூவிஸ் பார்க்கும்போதே ஒரு 2 hour 3 hour மூவி தான், 5 நிமிஷம் சென்டர்ல ஃபோன் கால் வந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அந்த மூவி திருப்பி ரிவைண்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு பார்ப்பாங்க. ஐயோ, அந்த டயலாக் மிஸ் ஆயிடுச்சு, ஐயோ அந்த கிளைமேக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, அது புரியலன்னா அடுத்த சீன் புரியாது, திருப்போட்டு ஒரு மூவியை 3 தடவை 4 தடவை நாம் பார்க்கலாம். ஆலயத்தில் அமர்ந்து இருக்கும்போது, வேதத்தை வாசிக்கும் போது எந்த அளவுக்கு நாங்கள் தேவனை எதிர்பார்த்து ஆயத்தத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். And when the Lord is, when you are waiting for God, please come to wait on the Lord. அது தேவனுக்கு ஆயத்தமா காத்திருப்பதில் தான் a prayer for church and for each one of us is, Lord, let us come and settle ourselves to wait on you. அப்பா, நான் வந்து அமர்ந்து ஆயத்தத்தோடு நான் வெயிட் பண்றேன். எல்லாருக்குமே இட்ஸ் a push for us. நம்ம கொஞ்சம் நிமிர்ந்து, ஆண்டவரே நீர் எனக்கு பேசும்படியாய், நான் காத்திருக்கும்படியாய், நான் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் என்ன பண்ணணும் ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்து உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். Lord, I should come a little early on Sunday. ஆண்டவரே, ஆலயத்துக்கு முன்னாடியே நான் வந்து அமர்ந்து என் மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுட்டு, எனக்கு மைண்ட் காமா வச்சுட்டு தேவனுடைய சமூகத்தை நான் அமர்ந்து காக்கிறேன். பசங்களுக்கு தெரியும், எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 9 o'clock எக்ஸாமுக்கு 9 லேட்டா போயிட்டா மைண்ட் என்ன ஆயிடுது, டென்ஷன் ஆயிடுது. அந்த டென்ஷன்ல படிச்சதுக்குள்ள மருந்து எழுதாம போறோம். அதே மாதிரி நாம தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து காத்திருக்கும் போது நாம் நிச்சயமாக அதிகமாக பெற்றுக்கொள்வோம். We will receive more when we listen to God with anticipation that He is talking to me. அப்பொழுது ஆண்டவரே, எல்லா விதத்திலும் நான் உங்களுக்கு அமர்ந்து காத்திருப்பேன். அப்பா, இதோ நீங்க உபவாசம் இருந்து காத்திருங்க. இதோ நான் சாட்டர்டே நான் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். அப்பா, சின்ன சின்ன விஷயத்தை கூட நாங்கள் சாட்டர்டே பண்ணிடலாம். என்ன தெரியுமா, அயன் போடுறது சாட்டர்டே போட்டுடலாம். என்ன ட்ரெஸ் சாட்டர்டே எடுத்து வச்சிடலாம். கீசர் ஆன் பண்ணணுமா, அது சனிக்கிழமை யோசிச்சு வச்சிருங்க. ஓ, நான் எனக்கு 10 மணிக்கு சர்வீஸா, 8 மணிக்கே நான் குடிச்சு ரெடி ஆயிடணும். 10 மணிக்கு சர்வீஸா, 9 மணிக்கே கேப் புக் பண்றேன். ஏன்னா half an hour லேட் ஆச்சுனாலும் அங்கே நான் வருவேன். பிபிஎல் ஜங்ஷன்ல ஜாம் ஆச்சுனாலும் சீக்கிரம் இருப்பேன். Please come and anticipate that God will talk to us. இது நான் சொல்லல,
கடவுள் சொல்றாங்க, என்ன படிங்க, அந்த 6வது வசனத்தை படிங்க. உபவாசம் இருந்து நீங்கள் காத்திருங்க, என்னுடைய வார்த்தை நான் சொல்ல வேண்டும், அவர்கள் கேட்க வேண்டும். யாராவது தமிழ்ல கண்ணால வாசிங்க. ஓகே, கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நீங்கள் உபவாசத்துல நீங்க வாங்க. அந்த உபவாசத்துல நீங்க எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். நீங்க சீக்கிரமா வாங்க, நீங்க சீக்கிரமா ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க முதல்ல ஆயத்தப்படுத்துங்க. நீங்க உங்களுடைய நேரத்தை எடுத்து வைங்க. நீங்க வேற விஷயத்தை எடுத்து வைங்க. மொபைல்ல சைட்ல வைங்க. காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு குளிச்சுக்கோங்க. பெட்ரோல் முதல்ல போட்டுருங்க. நான் தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து நான் காத்திருக்க வேண்டும். அப்பா, ஒரு பெரிய கடவுள் நான் உன்னோட பேசுறேன் சொன்னது அவர் கொடுக்கிற ஒரே ஒரு எதிர்பார்த்தல் என்ன தெரியுமா? First of all, it is such a big thing for God to speak to you and me. தேவன் உங்களோட என்னோட பேசுவதே பெரிய விஷயம். அவர் எதுக்கு நம்மளோட பேசணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? Why should he talk to us? அவர் நம்மளோட பேச what is the necessity? அவர் நம்மளோட பேச எந்த அவசியமும் இல்லை. ஆனால் அவர் பேசுகிறார். ஏனால் அவர் நம்மை நேசிக்கிறார். And he is telling one thing to you and me. I am talking to you so many ways, by hearing, by speaking, by writing, and I'm telling you, come prepared with fasting. கொஞ்சம் உபவாசம் இருந்து வாங்க. I don't know அந்த உபவாசம் இருக்கிற இடத்துல உங்களுக்கும் எனக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணணுமோ அந்த முதலையே ஃபீல் பண்ணிக்கணும். அப்பா, நான் இதை எடுத்துட்டு இதை செஞ்சுட்டு நான் சர்ச்சுக்கு வரேன். I would say sometimes, breakfast அன்னைக்கு நேரம் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு சண்டே ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. என்ன சொல்லுங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன ஆக போகுது? ஒரு நாள் சாப்பிடலன்னா நம்ம செத்து போயிடுவோமா? இல்லையே. வயசானவங்க டேப்லெட் போடுறாங்க. தயவு செய்து சீக்கிரமா சாப்பிட்டு டேப்லெட் போட்டு வாங்க. ஆனா எதையும் நான் காரணமா வைத்து ஐயோ பிரேக்ஃபாஸ்ட்னால எனக்கு லேட் ஆயிடுச்சு, ஐயோ இல்ல அதை கொஞ்சம் எடுத்து வை, தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து வாங்க. நேற்று நான் ஒருவரோட பேசிட்டு இருந்தேன். நான் மேரேஜ் போகும்போது ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். எனக்கு மனசு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் அவ்வளவு தூரம் நடந்து வரணும் பாஸ்டர் சர்ச்சுக்கு, அதுதான் நான் வரதில்லை. எங்க சொல்லுங்க அவ்வளவு தூரம்? தின்னூர்ல இருந்து வரதுக்கு அவ்வளவு தூரம் நடந்து வரணும். அந்த பக்கம் பஸ்ல போனா பஸ்ல வர்றதுக்கு கஷ்டமா, இவ்வளவு தூரம் நடக்கணும். அது அவங்க கொடுத்த பதில் என்ன தெரியுமா? சர்ச் கடவுள் வீட்டிலே இருக்கிறாங்க, நம்ம வீட்டிலேயே கடவுள் இருக்கிறாங்க, அவ்வளவு தூரம் நடந்து வருதில்லை பாஸ்டர். நான் ரிப்ளை கூட பண்ணல, சைலண்டா இருந்துட்டேன். மேரேஜ் டைம்ல ஓகே நான் இன்னொரு நாள் எப்பாவது பேசலாம். ஆனா என் மனசுல அவங்களுக்கு இந்த அளவுக்கு தேவன் மேல எதிர்பார்தல் இருக்கிறது. What anticipation they have to God that you talk to me. நீங்க தேவனுடைய ஆலயத்துல அமர்ந்திருந்து நீங்க என்னுடைய வார்த்தையை கேட்கிறீங்க. நீங்கள் உபவாசத்துல வாங்க. And I'm telling every Sunday when you come to church, fast in some way. Fast from your physical thing. Fast from your sleep time. எதுல ஃபாஸ்ட் பண்ணுங்க? டெய்லி 8 மணிக்கு எந்திரிச்சா சண்டே 8 மணிக்கு எந்திரிக்கணும். ஒரு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிங்க. உபவாசம் செய்யுங்க. தூங்கணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரமா எந்திரிச்சுக்கோங்க. வாங்க. Come to the church and sit on the presence of the Lord that He will talk to me. அப்பா நீர் என்னோட பேச வேண்டும். நான் எதிர்பார்க்கிறேன் அப்பா. இந்த எல்லா விதத்திலும் தேவன் பேசுகிறார். முதலாவது நாம் பார்த்தோம் how the Lord speaks, and secondly we see the Lord speaks to all. யாருக்கு தேவன் பேசுகிறார்? தேவனுடைய வார்த்தை யாருக்கு? 6வது வசனம், let the people from all hear, all the cities hear the word. நம்ம நேரம் இல்லாத நான் படிக்கிறேன், you can project here. இதோ let the people hear the voice of the Lord.
12வது வசனம். So they went to the king's house, to the scribe's chamber, to the princes, and said, this is the word of the Lord. இதோ ராஜாவே, இதோ ராஜால இருக்கிற மந்திரிகளே, இதோ ராஜாவுடைய வீட்டில் இருக்கிற ஜனங்களே, இது உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை. இப்போ ஒரு கேள்வி, தேவனுடைய வார்த்தை யாருக்கு? தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும். தேவனுடைய வார்த்தை ஆண்களுக்கு, பெண்களுக்கு. தேவனுடைய வார்த்தை சின்ன பசங்களுக்கு, பெரியவர்களுக்கு. தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு, கோடீஸ்வரனா இருக்கிறவங்களுக்கு. தேவனுடைய வார்த்தை ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு, சின்ன வேலை செய்யறவங்களுக்கு. தேவனுடைய வார்த்தை ராஜாவுக்கும், அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கும், ஏழை வீட்டுல குடிசையில இருக்கிறவங்களுக்கு கூட தேவனுடைய வார்த்தை. ஆலயத்துக்கு வரும்போது take this humility, my God, I need your word. நான் மேனேஜரா இருக்கலாம், ஆனா சர்ச்சுக்கு வந்தா தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி நீர் கொடுக்கிற வார்த்தை என்ன? நான் ராஜாவாக இருக்கலாம், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா நீர் கொடுக்கிற வார்த்தை என்ன? நான் ஐடி கம்பெனில 4 லட்சம் சம்பாதிக்கலாம், ஆனால் நீர் கொடுக்கிற வார்த்தை என்ன? ஜனங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை எல்லாம் கொஞ்சம் ஏழையா, கொஞ்சம் எளிமையா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு, கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான். ஓ, எனக்கு நான் இந்த சம்பாதனை இருக்குது, எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு வீடு இருக்குது, எனக்கு ஆஸ்தி இருக்குது, எனக்கு என்ன தேவனுடைய வார்த்தை? சில பேர் பார்த்தீங்கன்னா பைபிள் கூட எடுக்க வைக்கும். சில பேருக்கு ரொம்ப பணக்காரனா இருக்கிறவங்க பைபிள் கூட எடுக்க மாட்டாங்க. எனக்கு இல்ல தேவனுடைய வார்த்தை, இதோ இந்த ஏழை ஜனங்களுக்கு, எனக்கு இல்ல மற்றவங்களுக்கு. இந்த வசனம் சொல்கிறது, the word of the Lord came to the king of Judah. Go and tell this word. The preachers had to go and proclaim the word to the kings, the prophets, the kings, the princes, the servants, and to all people. And that's why when we stand here on the church, we stand on the authority of God's word. இப்பொழுது நானும் இங்கே நிற்கும்போது அதிகாரத்தில் நிற்கிறேன். என்னுடைய அதிகாரம் இல்லை, எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் ஒரு எளிமையானவன், நான் ஒரு பாவி. ஆனால் தேவனுடைய வார்த்தையில அதிகாரத்தில் நான் நின்று பிரசங்கம் செய்கிறேன். I proclaim in the authority of God's word. And when we sit in the presence of God, we sit in humility. அப்பா, நான் தாழ்மையோடு உங்களுக்காக காத்திருக்கிறேன். முதலாவது தேவனுடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்தது. அவர் கூட தாழ்மையோடு காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும். The Lord's word is for every human being on this earth, and everybody should hear God's word. இதெல்லாம் கேட்டு என்ன ஆகுது? தேவனுடைய வார்த்தை நான் கேட்கும்போது நிச்சயமாக அது எனக்கு கனி கொடுக்கும், அது எனக்கு கிரியை செய்யும். It will lead me to repentance. ஆனா இந்த ராஜா அவர் என்ன யோசிச்சாருன்னா, நீங்கள் யாராவது வாசிங்க, 22 வாசிங்க, verse 22. Somebody can read. இதோ ராஜா குளிர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு முன்னே நெருப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க குளிர் காயத்துக்காக. 9வது மாசத்துல ராஜாக்கு குளிர் ஜாஸ்தி, நெருப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது ஜனங்கள் பயத்தோடு இருந்தாங்க. ஆனா இந்த ராஜா என்ன செய்யறாரு? 23வது வசனத்தை வாசிக்கிறோம். The king cuts the scroll with the scribe's knife and casts the scroll into the fire. தேவனுடைய வார்த்தை அவர் என்ன செய்யறாரா?
கத்தி எடுத்து கிழிச்சி நெருப்புல போட்டு குளிர்காயினாராம். என்ன ஒரு ராஜா! யார் இந்த ராஜா? யூத ராஜா, the king of Judah. இவர் ஒன்றும் வேறவர் இல்லை, இவர் யூதனாயிருந்தவர். இவர் இஸ்ரேல் ஜனத்தினுடைய ராஜா. இவருக்கு தேவனுடைய கட்டளைகள் முக்கியம் என்று தெரியும். மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் முக்கியம் என்று தெரியும். இது எல்லாமே தெரிந்து இதோ எரேமியா ஒரு தீர்க்கதரிசி வந்து வரும்போது இந்த வார்த்தைகளை அவர் கிழிச்சி அவர் நெருப்பில் போடுறார். சாது சுந்தர் என்ற ஒரு அப்படிதான் இந்தியாவில் அநேக வருஷத்துக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தையை பைபிள் எடுத்து கிழிச்சி நெருப்புல போட்டாங்க. The attitude of the king was, what is that you are telling me, oh prophet? You are coming and reading a scroll to me. நீ வந்து எனக்கு ஏதோ படிக்கிறியா? நீ படிக்கிற அந்த இடத்தை நான் கிழிச்சி நான் உள்ள போடுறேன். என்ன ஒரு மரியாதை தேவனுடைய வார்த்தைக்கு! ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், this king is taking the scroll and throwing it in the fire, but you know, this is the rejection of God's word. தேவனுடைய வார்த்தையை எதிர்ப்பது, தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிடுகிறது, தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தாமல் இருக்கிறது. அதுக்கு ஒரு செயல் தான் இப்படி நெருப்பு போடுது. And many people today, they don't put it in the fire, but they still reject the God's word. லிட்ரலா யாரும் நெருப்பில போடுறதில்லை, ஆனா மனசுல நெருப்பில கொளுத்திட்டாங்க. எனக்கு தேவனுடைய வார்த்தை தேவையில்லை, எனக்கு தேவனுடைய வார்த்தையை நான் உணர்வதில்லை, இதோ எனக்கு தேவனுடைய வார்த்தையை நான் படிப்பதில்லை. இது அப்படியே கொஞ்சம் சைடுல இருக்கட்டும். என்ன சொல்லுங்க, யாராவது நெருப்பத்துக்கு கொளுத்துறதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன தெரியுமா? இந்த ராஜாவோ நெருப்புல கொளுத்தினா சில பேரோ பைபிள் எடுத்து பீரோல வச்சிருக்காங்க. எப்போ எடுப்பாங்க? ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அப்புறம் சொன்னேன், நான் பைபிள் போன வருஷம் பைபிள் கொடுத்துருந்தோம் சில பசங்களுக்கு. அப்போ பிரேயர் மீட்டிங் போகும்போது பைபிள் எடுக்குன்னா எல்லாம் ஓடி வந்து எடுத்தாங்க. அப்படியே புதுசா இருக்குது பைபிள். ஏன் புதுசா இருக்குது தெரியுமா? ஆமா பாஸ்டர், நான் படிக்கல. நீங்க ஒரு வருஷமா படிக்கல, பீரோல வச்சிருக்கீங்க, அதுக்குதான் புதுசா இருக்குது. இதோ இந்த ராஜா இவர் எடுத்து வைத்தார். He rejected the word of God and he said, oh, this word I don't want. This word is not for me. And he had the audacity to say, oh, I will take the word and I will keep it. அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தை மறுபடியும் வருகிறது. 28 நாங்கள் வாசிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை மறுபடியும் எரேமியா வந்து சொல்லுகிறாங்க, take another scroll and write the former things. You shall tell to the king of Jehoiakim, thus says the Lord. நீ கிழிச்சு போட்டாலும் திருப்போ நான் கொடுப்பேன், நீ எதிர்த்தாலும் திருப்போ நான் கொடுப்பேன், நீ ஏற்றுக்கொள்ளலனாலும் திருப்போ நான் கொடுப்பேன், நீ கனப்படுத்தாலும் திருப்போ நான் கொடுப்பேன். ஏன்னா என்னுடைய வார்த்தை நான் கொடுத்துட்டு நான் இருக்கேன். I will tell my word, even if you reject it, you don't honor it, you don't receive it. My word is my word. தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டாலும் வார்த்தை தான், ஏற்றுக்கொள்ளலனாலும் வார்த்தை தான், நிராகரித்தாலும் வார்த்தை தான், ஏற்றுக்கொண்டால் வார்த்தை தான். ஆனால் இந்த ராஜா, எல்லாவற்றையும் அறிந்த ராஜா, எதற்காக தேவனுடைய வார்த்தை மனம் திரும்புதல் உண்டாக்கல? அவர் இதுக்கு இடம் கொடுக்கவில்லை. He didn't give place to this word of God. And the sad part is, he is a king of Judah. கிறிஸ்தவர்களே, வேதத்தை வைத்திருக்கிற கிறிஸ்தவங்க எத்தனை பேர் பைபிள் படிக்கிறோம்? How many of us read the Bible diligently? அப்பா, நான் உண்மையாக ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தை நான் கேட்க வேண்டும் என்று நான் எப்பொழுது நான் உங்களுக்காக காத்திருந்து நான் படிக்கிறேன். It is so sad that we don't read the Bible. When we don't read the Bible, when we don't come to church, when we don't listen to preaching, we are just saying we are burning it. நாங்கள் அதை கொளுத்தி போடுறோம். எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தேவையில்லை. ராஜா அப்படிதான் சொல்றாரு,
வார்த்தை நீ வச்சுக்கோ. நீ படிக்கிற பைபிளே நம்ம கிழிச்சு போடலன்னா பாரு, கிழிச்சு நெருப்புல போட்டு குளிர்காய. இது மத்தவங்க பண்ணிருந்தா கொஞ்சம் ஓ அப்படியான்னு சொல்லிருக்கலாம். பண்றது யாரு? யூதனுக்கு ராஜா, the king of Judah. And I pray, I keep telling again the statistics. I want to hit the reality of today's Christians. Many don't read the Bible. நிறைய பேர் வேதத்தை வாசிப்பதில்லை. நிறைய பேர் வேதத்தை வாசிக்காம ஒருவேளை படிக்காம இருந்தாலும், அப்பா நீர் எங்க வார்த்தை சொல்லுங்க ஆன்டிசிபேஷன் வரும்போது அவர் பேசுகிறார். இப்பதான் நம்ம ஆந்திரா போவோமோ காக்கிநாடா போவோமோ, அங்க ஆந்திரா ஜனங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் நீங்க ஆந்திரா பேர் இருக்கீங்க? கை தூக்கிக்கல. How many of you are from Andhra? Can you raise your hand? Your birthplace or somewhere associated to Andhra? ஆந்திரால ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை கேட்பதில் அவ்வளோ ஒரு வாஞ்சை. They have such a zeal to God's word. Oh, I want to receive God's word. அவங்களுக்கு படிக்க தெரியாது, அவங்களுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, ஆனா சர்ச்சுக்கு வந்துறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன? What is God's word? Lord, I need to receive this word. காக்கிநாடால 1 hour பிரசங்கமா ஆந்திரா ஜனங்க. நானே சொல்றேன், நான் பெங்களூர்ல இருந்து அங்க போகும்போது, ஐயோ இந்த ஜனங்களுக்கு இருக்கிற வாஞ்சை எனக்கு அப்படி இருக்கணுமே. Oh Lord, I need to have that zeal like these people in the villages. In the village தமிழ்ல கிராமத்துல இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் மேல இருக்கிற வாஞ்சை இருக்கிறதே நம்ம ஒரு நாள் போய் பார்க்கணும். நம்ம மென்ஸ் எல்லாம் அங்கே வதன பள்ளிக்கு வரும்போது பார்த்தாங்க. saw the people there, the genuineness of the people there to seek the Lord. அப்பா இந்த ஒரு வாஞ்சை எனக்கு கொடுங்கப்பா, இந்த ராஜா போல நான் இல்லாம. ஆனால் இன்னொரு ராஜா நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். இதோ இவர் யாரு? இவர் நினேவாக்கு ராஜாவா இருந்தவரே. Jonah chapter 1, the Bible says the word of the Lord came to Jonah and he went to Nineveh. The Jonah நினேவாக்கு போனார். அந்த நினேவாவிலே தேவனுடைய தண்டனையை அவர் பிரசங்கித்தார். இதோ தேவனுடைய வார்த்தை இந்த நினேவாவுடைய ராஜாக்கு அவர் சொன்னார். அப்பொழுது அந்த ராஜா யோனா 3:2 யாராவது வாசிங்க. Jonah chapter 3 verse 2. The people of Nineveh believed in God and he proclaimed a fast and put on a sackcloth from the greatest to the least of them. இதோ இந்த ராஜா சொல்லுகிறார், இதோ இது தேவனுடைய வார்த்தையா? ஐயோ இது எனக்கு தேவை அப்பா. நான் உடைய சமூகத்துல வரேன். உடைய வார்த்தையை கேட்ட உடனே அதை விசுவாசித்து அது எனக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி நான் உபவாசம் இருக்க சொல்லியிருக்கிறேன். நான் சாப்பிட போட்டுக்க சொல்லியிருக்கிறேன். இந்த கிங்டம்ல இருக்கிற எல்லாருமே நீங்க ஃபாஸ்ட் பண்ண வேண்டும். This is a foreign king. இவர் என்ன சொல்றார்? வேதம் 6 என்ன சொல்லுது? When the word of the Lord came to king of Nineveh, he rose from his throne and he laid his robe aside. அவர் சிம்மாசனத்திலிருந்து ஏறி வந்து அவருடைய வஸ்திரத்தை அவர் எடுத்து சைடுல வச்சார். I pray everybody who is coming to church, you need to take your robe and keep it aside. நாங்கள் வேதத்துல நாங்கள் ஆலயத்துக்கு வரும்போது, நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது, நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, எங்களுடைய வஸ்திரங்களை, எங்களுடைய பெருமைகளை, எங்களுடைய மனசு எடுத்து சைடுல வைக்கணும். இது செய்தது யாரு? சாதாரணமானவர் இல்லை, ராஜா. ஒரு ராஜாக்கு என்ன முக்கியம்? அவருடைய கிரீடம். ஆனால் அவருடைய கிரீடத்தை கழட்டி வைத்து அவருடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டு அவர் உபவாசம்
ஏற்பாட்டிலே கைகளை காலில் அறுத்துப்பது தேவன் விரும்புவதில்லை. ஆனால் உபவாசமும் மனசுல ஒரு உணர்வு இருந்து அதை நான் காமிக்கும்படியே சாம்பிள் போட்டுக்கும்போது அதை கடவுள் அவர் ஏற்றுக்கொள்கிறார். And he said that every man be covered with sackcloth and cry to the Lord and turn from his evil way. இங்க இருக்கிற எல்லாருமே தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், அவங்களுடைய பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று இந்த ஒரு ராஜா சொன்னார். இங்க நம்ம யாருமே ராஜா இல்லை, ஆனா நமக்குள்ள ஒரு காரியம் இருக்கிறது. எப்பெல்லாம் நாங்க வேதத்தை வாசிக்கிறோமோ, எப்பெல்லாம் செய்தியை கேட்கிறோமோ, எப்பெல்லாம் ஆலயத்துக்கு வரோமோ, எப்பெல்லாம் வேதத்தை வீட்டில் கூட படிக்கிறோமோ, நம்முடைய வஸ்திரங்களை எடுத்து நாங்கள் சைடில் வைக்கணும். அப்பதான் கடவுளுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். அநேக பேர் வஸ்திரத்தை போட்டுட்டே ஆலயத்துக்கு வருவது எதையும் கேட்காமல் போக வாய்ப்பு இருக்கிறது. It is possible to just go the way I came when I don't remove my pride and I lay off my things before God to say, Lord, this is your word, I accept it, Lord. இந்த ராஜாக்கு என்ன வந்தது? மனம் திரும்புதல் வந்தது. நான் பார்ப்பது தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும் போது நமக்கு மனம் திரும்புதல் கிடைக்கும். யாக்கோபு 4:9-10 வாசிக்கிறோம். யாக்கோபு சொல்றாங்க, grieve and mourn and weep and turn your laughter to mourning and joy to gloom. Humble yourself before the Lord and he will exalt you. தேவனுடைய சமூகத்துல அழுங்க, தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் விடுங்க, தேவனுடைய சமூகத்துல சிரிக்கிறதை விட்டுட்டு அழுங்க, தேவனுடைய சமூகத்துல சந்தோஷமா இருக்கிறதை விட்டுட்டு துக்கமா இருங்க. இந்த வார்த்தை எப்பாவது நமக்கு பார்த்திருக்கிறோமா? Have you ever heard this verse? James chapter 4 verse 9 and 10. Cry and come with the mourning to God and keep your joy aside. உங்க சந்தோஷத்தை எடுத்து வைங்க, தேவனுடைய சமூகத்துல அழுங்க, உங்களுடைய பெருமையை எடுத்து தாழ்த்துங்க. தேவனுடைய சமூகத்தை தாழ்த்துவது அவர் உயர்த்துவார். அது நமக்கு எல்லா நாளும் நடக்க வேண்டும். அப்பா, நான் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடுவது, நீர் கொடுக்கிற வார்த்தை எனக்கு மறந்துடுவதில் உண்டாக்குவது, இது எல்லாமே எனக்கு நடக்கும். அப்பா, there's a prayer for the church. இந்த 28ஆம் தேதி Friday, it's a day of prayer and cleansing. இந்த 28ஆம் தேதி ஜெப நாள், அப்புறமா சுத்திகரிக்கிற நாள். I pray that if you are able to fast physically, please fast and come. நீங்க உபவாசம் இருந்து வாங்க. If you want to fast and keeping your time aside, இந்த நேரத்தை நான் இந்த சர்ச்சுக்கு நான் போகணும், டைம் ஃபாஸ்ட் பண்ணி வாங்க. அந்த நாள்ல நாம தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுது நாம சுத்திகரித்து மனமாற்றுதல் உண்டாக்கி தேவனை நாம தேடுவோம். Let us seek the Lord on that day. தேவனுடைய வார்த்தை நமக்கு மனம் திரும்புதல் உண்டாக்கும். யாக்கோபுல வசனம் இருக்குது, தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதன்படி நடக்காதவங்க மூஞ்சி கண்ணாடியில பார்த்து மறந்து போன மாதிரி. If we are really listening to God's word, it should transform and bring change in us. எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எங்களுக்குள்ள எங்களுடைய இதயத்தில் அது கிரியை செய்யும். அதற்கு நான் மாதிரியாக, as an example of that, I will mourn and weep and cry and come to God with sorrow. கண்ணீரோட வேதனையோட மனசு உடைந்து 28ஆம் தேதி நாங்கள் இங்கே தேவனுடைய சமூகத்துல மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்க போறோம். யாருக்கு மனம் திரும்புதல், யாருக்கு தேவனுடைய வார்த்தை, யாரு தேவனை தேட வேண்டும்? இங்க இருக்கிற எல்லாருமே. And I pray as a request to the church, let us come on 28 and seek the face of the Lord.
தேவனை நாங்கள் தேடலாம். அன்னைக்கு நைட்டு டின்னர் இருக்கும், ஆனால் நாங்கள் உபவாசத்துல வந்தா நல்லது. போன தடவை சந்தியா பிரேயர்ல தேவன் நம்மை விசேஷமா சந்தித்தார். ப்ளீஸ் கீப் ஆஃப் யுவர் டே ஆர் டேக் பெர்மிஷன் ஃப்ரம் யுவர் ஆஃபீஸ். ஆஃபீஸ்ல இருந்து பெர்மிஷன் கேளுங்க. நாங்கள் எதற்காக ஜெபிக்கிறோம்? உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, கிறிஸ்துமஸ் சீசனுக்காக, சர்ச்சுக்காக ஜெபிக்கிறோம். முக்கியமாக நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஒரு கேள்வி, யார் எல்லாத்துலயுமே 100% சுத்தமா இருக்கிறோம்? நம்ம எல்லாருக்குமே சுத்திகரிக்க ஒரு காரியம் இருக்கிறது. அதுக்கு நாங்கள் அந்த நாள் தேவனுடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருப்போம். On that day we will meet and cry and cleanse us, and the word of the Lord will bring repentance in us. நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் பார்த்த வசனத்தில் தேவன் நம்மளோடு பேசுகிறார். ஆனால் நாங்கள் எந்த ராஜாவை போல இருக்கிறோம்? யூதனுக்கு ராஜாவால் நினைவா ராஜாவாக இருக்கிறோமா? Are we like the king of Judah or like the Nineveh king? Let us come to God and say, "Oh Lord, we will repent when we turn to your word." அப்பா, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கும்போது எனக்கு மனந்திருங்குதல் உண்டாகும். தேவன் கொடுக்கிற கண்ணீர், தேவன் கொடுக்கிற வேதனை, அது நம்மை உயர்த்தும். I want to ask a question. Please cry in the presence of the Lord. தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது அந்த கண்ணீர், அந்த வேதனை நம்மளை உயர்த்தும், நம்மளை சுத்திகரிக்கும். அதற்காக நாங்கள் 28ஆம் தேதி நாங்கள் வரணும். And I pray that you will come sharp by 7, and that day I'm praying that God should touch the church. நம்ம ஆளுக்கு தேவன் விசேஷமாக தொட வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, 28ஆம் தேதி வர ட்ரை பண்ணுங்க. யாருக்காக? யாருக்காக? எனக்காக. அப்பா, எனக்காக. எனக்குள்ள சில அழுக்குங்க இருக்குது, நான் சமூகத்தில் அதை நான் கழுவிடணும். அப்பா, I should cleanse certain things from me. And please, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, உங்க டைம் நீங்க எடுத்து வச்சு வாங்க, அந்த நாளுக்காக ஜெபிங்க. And I pray it's an open invite. Whoever wants to pray for that day prayer, please pray in the morning 6 o'clock. அந்த நாளுக்குரிய ஜெபத்துக்காக தினமும் காலைல 6 மணிக்கு நீங்க ஜெபிங்க. கமிட்டி மெம்பர்ஸ், ஸ்டீவர்ட்ஸ், அந்த நாள் தேவன் நம்மை சந்திக்க வேண்டும். கண்களை மூடி நாங்கள் ஜெப நிலையில இருப்போம். உங்க கையில இருக்கிற பைபிளை கொஞ்சம் பார்க்குறீங்களா? கண்களை மூடுவதற்கு முன்பதாக உங்க கையில இருக்கிற பைபிளை கொஞ்சம் பாருங்க. Please see the Bible which is in your hand. This is the word of the Lord. இது தேவனுடைய வார்த்தை. கண்களை மூடி இருக்கிற வேளையில தேவனுடைய வார்த்தை மனம் திரும்புதலுக்கு எங்களை கொண்டு வருகிறது. அப்பேற்பட்ட இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றதும் அதன்படி நடப்பதற்கும் உங்களுடைய சமூகத்தில் கண்ணீரோட மனம் திரும்பதற்கும். I pray that God will encourage the desire in us to read the Bible. பைபிள் எவ்வளவு நம்ம படிக்கிறது இல்லையோ அவ்வளவு படிக்க நமக்கு தோணாது. The more you don't read the Bible, the more you don't want to read it. But the more you read it, the more you want to read it. ஆனால் நான் எவ்வளவு படிக்கிறேனோ அந்த அளவுக்கு இன்னும் படிக்கணும் என்று தோணும். நான் படிக்காம இருக்கும்போது இன்னும் நான் படிக்காம தான் போவேன். And there is a point of starting. It is only by reading. இதற்கு ஒரே ஒரு வழி, நான் படிச்சாதான் எனக்கு படிக்க தோணும். அப்படிங்க யாராவது, அப்பா நான் பைபிளை படிக்க நான் ஒப்பு கொடுக்கணும் நேரத்தை, எனக்கு வாஞ்சி நீங்க கொடுங்க, நான் இனிமேல நான் முயற்சி எடுப்பேன் சொல்றாங்க. தேவனுடைய சமூகத்துல நீங்கள் ஒரு வாக்கு பண்ணுங்க. தேவன் அந்த வாக்கை அவர் கனப்படுத்தி உங்களையும் என்னையும் அவர் பலப்படுத்துவார்.
இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிங்க. I pray, Lord, that you will hear our prayers and may your name be exalted, O Lord. ஆண்டவரே, 28ஆம் தேதி நான் வந்து கூடும்போது எங்களை நீர் ஒன்று கூடி எங்களை சுத்திகரியும். எங்களுடைய குடும்பத்தை சுத்திகரிங்க, எங்களுடைய ஆலயத்தை நீர் சுத்திகரிங்க. உங்களுடைய சமூகத்தை நாங்கள் தேடி வர வேண்டும் அப்பா. எங்களை நீர் சந்தியும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.